ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மெடிக்கல் ஸ்பியர். நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ரொம்ப காமனான விஷயம். ஆனால் இதை பற்றி இன்னும் நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. ஒரு தடவையாச்சும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்து வர்றது காதல் மட்டும் இல்லை, இந்த ஜலதோஷமும் தான். ஆமாங்க, இன்றைக்கி நான் ஜலதோஷம், அதாவது காமன் கோல்டு, இதை பற்றி தான் பேச போகிறேன். ஜலதோஷத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் இதுவே கவனிக்காமல் விட்டால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அதனால தான் இந்த வீடியோவில் ஜலதோஷம்னா என்ன, இது எதனால் வருது, ஜலதோஷம் வந்துட்டால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், இது நம்ம எப்படி சரி பண்ணுறது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் ரொம்ப முக்கியமாக இது எப்போ டாக்டரோட கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜலதோஷம் அல்லது சளி என்பது மேல் சுவாச குழாய், அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வரக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று. இது மூக்கு, தொண்டை, சைனஸ் மற்றும் குரல் வளை இதில் இருக்கக்கூடிய சுவாச சளி சுரப்பியை பாதிக்குது. அடுத்ததாக எதனால எல்லாம் இந்த ஜலதோஷம் வருது? அதிகபட்சமாக நிறைய பேருக்கு ரைனோ வைரஸ், இந்த வைரஸ்னால தான் ஜலதோஷம் ஏற்படுது. ஆனால் இது மட்டும் இல்லை, இதை தாண்டி 200க்கு மேற்பட்ட வைரஸ்கள் இதுக்கு காரணமாக அமைத்ததா. இது ஒருத்தர்கிட்டேருந்து எப்படி இன்னொருத்தருக்கு பரவுது, அதாவது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜலதோஷம்ன்றது காற்றின் வழியாக ஈஸியாக பரவக்கூடிய நோய். இது பாதிக்கப்பட்ட நபர்களோட நம்ம நெருக்கமான தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை அவங்க மறைமுகமாக பயன்படுத்திய பொருட்கள், சுற்றுச்சூழலை நம்ம தொடர்பு கொள்ளும் போதோ ஏற்படுது. எடுத்துக்காட்டாக இப்போது ஏற்கனவே ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் கூட பேசும்போது இல்லை அவங்க தும்மும்போது, இருமும்போது காற்று மூலமாக நமக்கு ஈஸியாக ஜலதோஷம் பரவுது. அதுபோல் அவங்க சில டைம் தும்மும்போது கை வச்சு மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கையை வச்சு ஒரு கைப்பிடி, ஏதோ ஒரு இப்போ மாலில் போகிறோம், அங்கே கைப்பிடியில் ஏதாச்சும் கை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போய் திரும்ப கை வைப்போம். அந்த கை எடுத்து கை கழுவுறதுக்கு முன்னாடி கண்ணை கசக்குவோம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு இது ஈஸியாக பரவுது. அடுத்ததாக ஜலதோஷம் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மைல்டு ஹெட்டேக், ஒரு சின்னதாக ஒரு தலைவலி, தலை பாரம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக ரன்னி நோஸ், மூக்கு ஒழுகிட்டு இருக்கும். ஸ்டஃபி நோஸ், மூக்கு அடைச்சிருக்கும். அடுத்ததாக சோர் த்ரோட், தொண்டை வறண்டு போய் ரொம்ப ஒரு தொண்டை வலி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக காஃப், அதாவது இருமல் நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்புறமா கன்ஜஷன், ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஹெவினஸ் நமக்கு ஃபீல் ஆகும். அடுத்ததாக மைல்டு பாடி ஏக், உடல் வலி இருந்துகிட்டே இருக்கும். லோ கிரேட் ஃபீவர், அதாவது சின்னதாக நமக்கு எப்போது நார்மலாக இருக்கிறத விடைக்கும் உடல் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாகி ஒரு சின்ன காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக ஃபெட்டிக், அதாவது சோர்வாகவே இருக்கும், எதுவுமே பண்ண தோணாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதெல்லாமே ஜலதோஷத்தோட சிம்டம்ஸ். அடுத்ததாக நம்ம இதை எப்படியெல்லாம் சரி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது தானாகவே சரியாயிரும். சிலருக்கு இந்த அறிகுறிகள் ரொம்ப கடுமையாக இருக்கிறப்போ, அவங்களால டாலரேட் பண்ண முடியாதப்போ அவங்க மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மருந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் விஷயம், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறது மூலமாக நமக்கு இந்த உடல் வலி, சோர்வு எல்லாமே குறையிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஆவி பிடிக்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மோஸ்ட்டாக எல்லாருமே இது ஃபாலோ பண்ணுவோம். ஜலதோஷம் வந்தால் நம்ம ஆவி பிடிக்கிறது மூலமாக இந்த சளி, அதாவது செக்ரீஷன்ஸ் எல்லாம் லூசன் ஆகி இந்த சளி வெளியேறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு ஓகே ரொம்ப முடியலை, ரொம்ப அதிகமாக காய்ச்சல் இருக்குது, இல்லை பாடி பெயின் எல்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனைப்படி எவ்வளோ நாள் மெடிசன் எடுக்க சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் நம்ம மாத்திரையெல்லாம் எடுக்கிறது மூலமாக கண்டிப்பாக சரியாயிடும். அதுக்கப்புறமா நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக நிறைய தண்ணி குடிக்கணும். சூடான இதமான சூட்டோட தண்ணி நிறைய எடுக்கணும். அடுத்ததாக ஜலதோஷம் வராமல் எப்படி தடுக்கலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நல்லா கை கழுவுறது. சோப்பு, தண்ணீர் பயன்படுத்தி குறைந்தது 20 வினாடிகளுக்கு நல்லா கை கழுவுறப்போ நம்ம முன்னே நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் எங்கேயாச்சும் கை வச்சு அதில் நோய் தொற்று கிருமி இருந்து நம்ம அதில் கை வச்சுருந்தா நம்ம கை கழுவுறப்போ அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அந்த கிருமி போயிடும். அதே மாதிரி நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசுகிறப்போ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாஸ்கோட யூசஸ் எல்லாமே நமக்கு தெரியும். நமக்கு சப்போஸ் ஜலதோஷம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இருமும் போது, தும்மும் போதெல்லாம் டிஷ்யூ யூஸ் பண்ணலாம்.
டிஷ்யூ யூஸ் பண்ணுறது, இல்லை தும்மும்போது இப்படி எல்போ வச்சு மறைக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக மற்றவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து பரவாமல் கூட தடுக்கலாம். கடைசியாக எப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல சமயங்களில் நம்ம டாக்டரை பார்க்க வேண்டிய தேவை வர்றதில்ல. ஆனால் சாதாரண ஜலதோஷம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இருந்துருவோம். ஜலதோஷம் கூட ஒரு வாரம் தங்கும், ஆனால் இந்த சந்தோஷம் தான் ஒரு நாள் கூட தங்க மாட்டேங்குது இப்படி சொல்லுவோம்ல. இதில் சொல்லியிருக்க மாதிரி தான் ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள், 7லேருந்து ஒரு 10 நாட்கள் ஜலதோஷம் இருக்குது அப்படின்றது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ இந்த 7 நாட்களுக்கு மேலேயும் இந்த அறிகுறிகள் எல்லாம் கொஞ்சமும் குறையாமல் ரொம்ப சிவியராக நமக்கு இருக்குதோ அப்போ கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஓகே அந்த அறிகுறிகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் திடீர்னு திரும்ப ஒரு 6 நாட்களுக்கு அப்புறம் திரும்ப நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி விட்டு விட்டு நமக்கு இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஏன்னா நம்ம சாதாரண ஜலதோஷம் தான் நினைப்போம், அது மேபி நிமோனியா இல்லை செப்சிஸ் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கும். அப்போது நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு 7 days மேலே நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும். ஓகே, ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக நம்மளை பாதுகாத்துக்க வேண்டிய கடமை நம்மளோடது. தேங்க்யூ.